இந்த சூரியன் திசை குரு திசையில் சூரியன் புத்தி வந்துட்டாலே ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு சூரியன் யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்திருந்தா அந்த என்ன யோகம்னா சிவராஜ யோகம் என்று பொருள். சிவராஜ யோகமா யாருக்கெல்லாம் குரு சூரியன் இருக்குதோ அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. ஏன்னா ராஜ கிரகமே சூரியன் தான், ராஜாவுக்கு மந்திரி தான் வந்து குரு. அப்படின்னா பாருங்கள், ராஜா ஆணையிடுவார், மந்திரி தான் ஆலோசகர் பார்த்து இது மக்களுக்கு அறிவிங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அப்போ குரு என்பது மூளை. எப்போவுமே ராஜா பக்கத்தில் ஒரு ஆலோசகர் ஒருத்தர் இருப்பார், இது சரி இது தவறுன்னு கரெக்டாக சொல்லுவார். அதுபோல் குரு சூரியன் சம்மந்தப்பட்டுக்கிறவங்க எப்போவுமே ஒரு குருவை பக்கத்தில் வச்சு கேட்டு செஞ்சாங்கன்னா பெரிய ஆளாயிருவாங்க. எப்படி இதெல்லாம் தான் மக்களுக்கு தேவை பாருங்களேன். குரு சூரியன் சம்மந்தப்பட்டால் ஜாதகத்தில் அந்த பவர் வேணும் இல்லைங்களா, அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமில்ல. அப்போது யாரோ ஒருத்தர் நம்ம ஒரு ஆலோசகரை பக்கத்தில் வச்சுருந்தா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு சரியாக தவறான்னு யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க? அப்போ நம்மளுக்குன்னு ஒரு விசுவாசமான ஒரு குரு இருந்தாருன்னா, சாமி இதை நான் செய்யலான்ட்டு இருக்கிறேங்க, இதை செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் அவர் யோசனை பண்ணி இது நல்லதாக படுது செய்யுன்னு சொன்னார்னா இன்னும் குருவோட சக்தி எச்சா சேரும்போது சூரியன் வெளிச்சத்துக்கு வந்துடுவாரா? எப்படி பாருங்கள். இது எல்லாமே ஜாதகத்தில் முற்பிறவியில் என்னென்னமெல்லாம் முன்னோர்கள் செஞ்சாங்களோ அதுக்கு எல்லாம் தான் இது. அப்போ குரு சூரியன் சம்மந்தப்பட்டால் சிவராஜ யோகம். அவர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போவார், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு போவார், வீட்டில் இருக்கிற பிரச்சனை பூரா அவர் தான் சரி பண்ணுவார். அப்போ பாருங்களேன், அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அம்சமான ஒரு சிறப்பு எங்கே இருக்குது? அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இதெல்லாம் முன்னோர்கள் காட்டிய வழிதானே. அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகிறோங்கிறது தானே முக்கியம். அப்போ இதுக்கு குரு சூரியன் சம்மந்தப்பட்டால் எவ்வளோ பெரிய அம்சம்னு பாருங்கள். இது எல்லாம் உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்குதுங்க இந்த யோகமெல்லாம். சூரியனுக்கு 6, 8, 12 குரு இருக்கக்கூடாது, குருவுக்கு 6, 8, 12 சூரியன் இருக்கக்கூடாது. லக்கணத்துக்கு 6, 8, 12 சூரியன் போனால் அந்த வெளிச்சங்களுக்கு கம்மியாகும். இது எல்லாமே அந்த காலத்தில் ஏன் இந்த நம்பர்களை கொடுத்தாங்க? இந்த லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் இருந்தால் அது நல்லா இருக்குங்கிறது ஸ்தானம் தான் அது.